Good morning students, welcome to our math class. So today we move to the exercise 1.5 first Roman letter. What is it? Using the adjacent Venn diagram you have to find the following sets. So அவங்க adjacentல பக்கத்தில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமை யூஸ் பண்ணி a minus b, b minus c, a dash union b dash, a dash intersection b dash. So இந்த மாதிரி you have to move up to 7 sums. Okay va? So okay students, we have to do that sum on the board. Let us start. So exercise 1.5 first sum. Questionல இருக்கிற Venn diagram நான் draw பண்ணிட்டேன். What is the first question? A minus b. So how to find out a minus b? A minus b நார்மலா a minus b எப்படி find out பண்ணுவோம்? A செட்ல இருந்து b சப்ராக்ட் பண்ணுவோம். Now I hold the what is it? b செட்டை தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால் மிஸ் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே b செட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். What is the remaining part of a? ஏல ரிமைனிங் பார்ட் என்ன தெரியுது? 4 6 3. ஓகேவா? வாட் இஸ் இட்? 4 6 3. மிஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 0 - 3யும் விட்டுறேன். ஏன்னா பிகாஸ் தட் இஸ் அ சி. ஸோ இல்லை மிஸ் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அப்படின்னா ஏ செட்டுனா எது? இதுதான், தட் இஸ் அ ஏ செட். ஓகேவா? ஸோ இந்த செட்லேருந்து நான் எதை சப்ராக்ட் பண்ணுறேன்? பி செட்டை. ஸோ பி செட்டை ஹோல்ட் பண்ணிட்டா ஒரு சரி அந்த ஓவர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் தெரிகிற நம்பர்ஸ்லாம் என்னென்னா 4 6 3. தட் இஸ் த ஆன்சர். 4 6 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் இஸ் பி மைனஸ் சி. ஸோ அப்போ பி மைனஸ் சின்னா என்ன பண்ணுவோம்? பியிலேருந்து சியை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ பியை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ சியை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஹோல்ட் பண்ணிக்கிறேன். what is the answer of the remaining elements of the b set? -1 5 7. That is the answer. -1 5 7. Okay va? What is the next question? A dash union b dash. So it is very little bit difficult. So I am use the De Morgan's law சொல்லியிருக்கேன். செப்பரேட்டாக டேஷ் வந்துச்சுன்னா நீ ஓவராலாக ஒரு டேஷும் ஏ பி போட்டு, ஸோ இங்கே யூனியன் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் த இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? யூனிவர்சல் செட்டு மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏ டேஷ்னு எப்படி போடுவோம்? யூனிவர்சல் செட்டு மைனஸ் ஏ போடுவோம் இல்லையா? சிமிலர்லி வி ஹேவ் டு டூ. ஸோ இப்போ இந்த யூனிவர்சல் செட்னால் இந்த ஹோல் டயக்ராமே யூனிவர்சல். ஓகேவா? ஸோ வி ஹேவ் டு சப்ராக்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃப்ரம் தேட். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்த்து நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். வாட் ஆர் த ரிமைனிங் எலமெண்ட்ஸு? 4 6 3 8. அங்கே உனக்கு என்னென்ன நம்பர்ஸ் தெரியுதோ அந்த எல்லா நம்பர்ஸுமே ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏன் யூனிவர்சல் செட்டில் இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறனால ஸோ நம்ம எல்லா நம்பர்ஸுமே எழுதணும். நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஆன்சர் 4 6 3 1 0 -3 8 2 5 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு, செட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வாட் இஸ் த ஃபோர்த் கொஷின்? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ செப்பரேட்டாக டேஷ் இருக்குது. ஸோ அதனால் ஐ ஹாவ் டு சேஞ்ச் த கொஷின் யூஸிங் த டி மார்கன்ஸ் லா. ஹோல் டேஷாக மாற்றிட்டு ஏபி இன்டர்செக்ஷனை யூனியனாக மாற்றிட்டேன். ஹவு டு ஃபைண்ட் அவுட் திஸ்? யூனிவர்சல் செட்டு மைனஸ் ஏ யூனியன் பி. ஓகேவா? ஏ யூனியன் பின்னா என்னது? ஏயும் பியும் சேத் யூனியன். அப்போ இந்த டயக்ராமில் போய் யூனிவர்சல் செட்டுன்னா அந்த ஹோல் பண்ணும். அதில் நான் எதை ஹோல்ட் பண்ண போகிறேன்? ஏ யூனியன் பியையும் ஹோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ யூஸ் த பேப்பர்.
ஸோ இப்போ A union B ஹோல்ட் பண்ணிட்டேன்னா வாட் ஆர் த நம்பர்ஸ் 1 0 -3 2. So that is the answer of that question. So A union B whole panna what are the numbers we are seeing 1 0 3 2. Okay va sorry -3 2 1 0 -3 2. That is the answer. So next ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு தட்ஸ் ஆல். ஸோ இப்போ A மைனஸ் பினா ஏலேருந்து பியை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ பி செட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு வாட் ஆர் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா 4 6 3. தட் இஸ் த ஆன்சர். ஸோ பி மைனஸ் சினா சியை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ சியை ஹோல்ட் பண்ணிடு வாட் ஆர் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி -1 5 7. ஓகேவா அது மட்டும்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பியிலேருந்து சப்ராக்ட் பண்ணுறனால. ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்ட்டு செப்பரேட்டு டேஷை ஹோல் டேஷ்ன்னு மாற்றுறேன். எப்படி யூஸிங் த டிமார்கன்ஸில் யூனியனை இன்டர்செக்ஷன் போட்டுறேன். ஸோ அந்த ஹோல் டேஷ் அப்படின்னாவே யூனிவர்சல் செட்டு மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ராக்ட் பண்ணிவிட்டு வாட் ஆர் த நம்பர்ஸு ரிமைனிங் எலமெண்ட்ஸு 4 6 3 எல்லா நம்பர்ஸையும் நான் எழுதிடுறேன். சிமிலர்லி ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி. ஃபிஃப்த் கொஷின் வாட் இஸ் இட் பி யூனியன் சி ஹோல் டேஷ். ஸோ அவங்க நீட்டாக யூனியன் கொடுத்து ஹோல் டேஷ்னே கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் ஒன்? யூ ஹேவ் டு சப்ராக்ட் திஸ் ஒன் ஃப்ரம் யூனிவர்சல் தட் இஸ் யூனிவர்சல் செட்டு மைனஸ் பி யூனியன் சி. ஸோ இதுக்கு வாட் இஸ் த ஆன்சர்? So already I told you have to subtract the union of B and C. So அப்போ B and C என்ன பண்ணிடு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிடு. ஸோ what is the answer? இது ஃபுல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா what is that? B union C எல்லாமே ஹோல்ட் பண்ணிடணும். what is the answer? 4 6 1 and இந்த சைடில் 2. கரெக்டாக 4 6 1 and இந்த சைடில் என்ன இருக்குது 2. that is the answer. ஓகேவா 4 6 and சைடில் ஒரு 2 தெரிஞ்சு அண்டு 4 எதெல்லாம் ஆன்சர் 4 6 1 and 2. ஓகேவா that's all. So what is the next question? A minus B union C. இப்போ எதிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும்? ஏலேருந்து பி யூனியன் சிஏ. ஸோ அகைன் நான் எதை ஹோல்ட் பண்ணிக்கிறேன்? பி யூனியன் சிஏ ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா நவ் யூ ஹாவ் டு சப்ராக்ட் ஃப்ரம் ஏ ஒன்லி. ஸோ அப்போ ஏல என்ன எலமெண்ட்ஸு தெரியுது? 4 6 மட்டும்தான். கரெக்டாக எந்த எலமெண்ட்ஸு தெரியுது? 4 6 மட்டும்தான். ஒய் தட் இஸ் ஆன்சர்? பிகாஸ் நவ் யூ ஹாவ் டு சப்ராக்ட் ஃப்ரம் ஏ செட். ஓகேவா ஸோ ஏ செட்டிலேருந்து சப்ராக்ட் பண்ணுன்னு சொன்னனால தான் யூ ஹேவ் டு டேக் 4 and 6 ஒன்லி. தட் ப்ரீவியஸ் கொஷின் இஸ் யூனிவர்சல் செட்டு மைனஸ் பி யூனியன் சி. யூ ஹேவ் டு நோ த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தீஸ் டூ கொஷின்ஸ். வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் த 6 1 4 and 6. Next what is the question? A minus B intersection C. ஸோ அப்போ ஏலேருந்து நீங்கள் எதை சப்ராக்ட் பண்ணணும்? பி இன்டர்செக்ஷன் சி பார்ட்டு. விச் இஸ் த பி இன்டர்செக்ஷன் சி பார்ட்டு? திஸ் ஒன் பி அண்டு சி தட் இஸ் அ பி இன்டர்செக்ஷன் பார்ட். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ? வாட் இஸ் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ? 4 6 3 -1. What is the remaining elements of A? 4 6 3 -1. 4 6 -1 and 3. Okay va? So B இந்த மூணுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். ஸோ அதெல்லாம் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பி யூனியன் சி ஹோல் டேஷ்ன்னு சொன்னனால பி யூனியன் சியை ஹோல்ட் பண்ணிவிட்டு யூனிவர்சல் செட்டில் தெரிகிற எல்லா எலமெண்ட்ஸுமே எழுதணும். 4 6 1 2. கரெக்டாக? நெக்ஸ்ட்
A minus B union Cன்னு சொன்னனால என்ன பண்ணோம், B union Cயை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். பட் யூ ஹேவ் டு சப்ராக்ட் ஃப்ரம் A அப்படிங்கிறனால ஸோ ஏயை மட்டும் நான் ஜூம் பண்ணி ஏல B union Cயை தவிர என்ன இருக்குது, 4ம் 6ம் மட்டும்தான். இது ஃபுல்லாக நான் என்ன பண்ணிடுறேன், ஹோல்ட் பண்ணிடுறேன். What is the remaining elements of A? 4 and 6. So that is the answer. Okay, next what is it? A minus B intersection C. So இப்போ என்ன பண்ணிடுறேன், B intersection C is this one. You have to subtract from A minus. So இப்போ Aல zoom பண்ணிடுறேன். What is the remaining elements? 4, 6, 3, minus 1. So that's all. This 1.5ல sixth sum. What is the sixth one? A set வந்து define பண்ணியிருக்காங்க x such that x equal to 6 and n ஒரு variable வந்தனால it taken from universal set, sorry, whole numbers and one more condition n less than 6 and x such that x equal to 2n, n belongs to n. What is that whole number and natural number? So whole number start with the 0, natural number start with the 1. So you rhyming n 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? And which is one more condition வந்து 2 less than n less than or equal to 9. Exercise 1.5ல 6th sum A set define பண்ணியிருந்ததை நான் ரைட் பண்ணிட்டேன். ஸோ A set equal to n belongs to என்ன கொடுத்துருக்காங்க, W. ஸோ Wனா it start with a 0 அப்படிங்கிறனால 6 into 0, 6 into 1, 6 into 2, up to இது வரைக்கும் ரைட் பண்ணணும் less than 6 வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 6 into 4, 6 into 5. ஓகேவா? ஸோ what is the A set answer? 6 into 0, 0. கரெக்டா? 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30. That's all. And B set. What is the definition? X is such that x equal to 2n, n belongs to capital N and 2 less than n less than or equal to 9. So how to write x? 2n அப்படிங்கிறனால 2 into ஸ்டார்ட் பண்ணுறோம். n belongs to capital N. ஸோ அப்போ 1லேருந்து தான் போடணும். பட் they give one more condition. What is it? 2 less than n அப்படிங்கிறனால 2ஓட கிரேட்டரான நம்பர். 2ஓட கிரேட்டரான நம்பர் எது? 3ல் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ 2 into 3, 2 into 4, 2 into 5, 2 into 5, 2 into 6, 2 into 7, 2 into 8, 2 into 9. So what is the answer? B set equal to 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6 are 12, 2 7s are 14, 2 8s are 16, 2 9s are 18. Okay, next C set. What is the C set? X such that x equal to 3n, n belongs to capital N and 4 less than or equal to n less than 10. Okay, so இப்போ C set equal to இங்கே 6n இருந்தனால 6 டேபிள் சொல்கிறோம். இங்கே 2nனா 2 டேபிள், இங்கே என்னது 3n. இப்போ 3 டேபிள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது இட் டிபெண்ட் ஆன் த கண்டிஷன். எதுலேருந்து? 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்தனால 4லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். 3 4s are 3 5s are 3 6 are 3 7s are 3 8s are 3 9s are.
மிஸ்ஸு 10 எடுக்கலை, ஏன்னா இங்கே என்ன இல்லை, ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? சி செட்டுனா 3 4s are 12, 3 5s are 15, 18, 21, 24, 27. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா, எலமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு we learned. ஓகே, now let us move the கொஷின்கே இப்போ தான் மூவ் ஆகுறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் ஏ செட்டு டிக் பண்ணியிருக்கிறது, பி டிக் பண்ணியிருக்கிறது, சி டிக் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த 3 செட்டு மட்டும்தான் ஆன்சரு. ரிமைனிங் பார்ட்டெல்லாம் ஆக்சுவலாக அது ரஃப் ஒர்க்கு. ஸோ என் கன்வீனியன்ட்டுக்காண்டி நான் அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை ரஃப் ஒர்க்காக மெயின்டைன் பண்ணாலும் இல்லை இந்த மட்டும் இருந்ததுன்னா, பட் எக்ஸாமில் அந்த ஏபிசி மட்டும் ரைட் பண்ணாவே இனஃப். ஸோ ஏபி செட்டு அண்ட் சி செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ what are the common elements? 12 is a common and 15 இல்லை 18 is a common. So only 2 elements. So 12 and 18 you have to write here. That's all. Then A minus B intersection C. What is the A set? 0 6 12 18 24 30. ஓகேவா? ஸோ அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறேன், 12 அண்டு 18 மைனஸ் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஸோ நான் மைனஸ்க்கு கேன்சல் பண்ணி காமிக்கிறேன், காமன்னாக சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு அதே மாடலில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணதில் வாட் இஸ் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு செட்டு த ஆன்சர். ஸோ ரைட் பண்ணியாச்சு. நவ் தட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஈக்குவேஷன் 1 நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வாட் இஸ் த RHS பார்ட்டு? A minus B யூனியன் A minus C. ஸோ RHS பார்ட்டு A minus B அப்படிங்கிறதுனால ஸோ ரைட் A செட் அண்ட் B செட் அண்ட் சப்ராக்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா கேன்சலில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு செட்டை தான் நான் ஆன்சர் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதே மட்டும் A minus C A செட் C செட் எழுதி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு செட்டை தான் நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஃபைனலாக கிடச்ச ஆன்சர் ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், யூனியன் பண்ணுறேன். ஸோ ஏ செட்டு மைனஸ் பி செட் எழுதிட்டேன். கேன்சல் சேமாக இருந்துச்சு. 12 ஆல்சோ கேன்சல், 18 ஆல்சோ கேன்சல். ஸோ 24 இஸ் நாட் இன் த செட். ஸோ யூ ஹாவ் டு ரைட் அண்ட் 30 ஆல்சோ. ஓகேவா? சிமிலர்லி வி ஹாவ் டு டூ A minus C. ஆன்சர் கரெக்டானு பாரு. ஓகேவா? ஸோ A minus C போட்டாச்சு. ஸோ வாட் இஸ் ஏ செட்டு? அகெயின் ஏ செட்டை ரைட் பண்ணி மைனஸ் சி செட்டை ரைட் பண்ணி ஸோ இதே மாடல் கேன்சல் பண்ணி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு செட்டை தான் நான் என்ன பண்ணுறேன், ஆன்சராக எடுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ஏ மைனஸ் பியும் A minus C ஆன்சரையும் யூனியன் பண்ணுற ஆன்சரும் ஈக்குவேஷன் 2 கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நானே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ 0 is the answer, 6 also answer, 12 cancel and 18 also cancel, 24 is also cancel. What is the last one? 30. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரையும் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க, யூனியன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலாக இது ப்ரீவியஸாகவே எழுதியிருக்கணும். ஸோ அதனால் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ இப்போ A minus B யூனியன் A minus C. இவங்க மாடி போயிட்டாங்களா என்னவோ தெரியல, என் மயனை பிடிச்சிருது. ஸோ அப்போ வாட் இஸ் தட்? A minus B 0 24 30. ஸோ ரைட் பண்ணிட்டேன். அதே மட்டும் B A minus Cயில் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 6. ஸோ அதையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 பிகாஸ் இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்குது, ஈக்குவல். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், எப்படி மிஸ் ஈக்குவல்னு சரியா, அங்கே 0 இங்கேயும் 0, 6 6 24 24 30 30. ஸோ அங்கேயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற அதே 4 எலமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது.
So finally you have to say what is LHS equal to RHS, that is in the law is verify. So today's homework exercise 1.5 10th sum. What is it? Universal set, A set, B set கொடுத்துருக்காங்க. Then verify the De Morgan's law for complementation. The 10th sum is only the homework. De Morgan's law of complementation என்னது? A intersection B hold as equal to A dash union B dash. அதே மட்டும் A union B hold dash equal to A dash intersection B dash. இந்த ரெண்டு லாவையுமே வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ காம்ப்ளிமெண்டேஷன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 11th சம்மிலோட இருக்கு இல்லையா, A intersection B hold dash equal to A dash union B dash. அதே இது ஏ இன்டர்செக்ஷன் தூக்கிட்டு யூனியன் போட்டு அந்த சைடு இன்டர்செக்ஷன் போட்டோம்னா அதுதான் டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ரெண்டு லாவையுமே வெரிஃபை பண்ணணும். மிஸ் இன்னொன்று இருக்கே அப்படின்னா, ஸோ டேஷ் வச்சு வந்தாதே அது பேர் காம்ப்ளிமெண்டேஷன். இன்னொன்று வந்து என்னது, there is a set difference. ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.